புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் ஆண்டவர் மத்தியினிலே நாம் அவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிற அதிமிகு வல்லமையான நேரம் இந்நேரம். இறைவனுடைய உடனிருப்பானது நம்மை ஒவ்வொரு நேரமும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று பகரக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான மாலை பொழுதினில் இறைவனுடைய அலாவிதியான அன்பினுடைய மையமாக நம்முடைய வாழ்க்கை இருந்து வருகிறது. இறைவனை நாம் அன்பு செய்கிறோம். அவரும் நம்மை ஆழ்ந்து அன்பு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பராமரிப்பில் வாழுகிற நாம் ஒவ்வொருவருமே அவரை ஆராதித்து மகிழ்கின்ற நேரமாக இந்நேரத்தை நாம் வாஞ்சையோடு எடுத்துக்கொள்வோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்கின்ற இந்த ஆராதனைக்குரிய பாடல்களின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆறுதலையும் இரக்கத்தையும் அன்பையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முகர்ந்து கொள்வோம். இதோ ஆண்டவரை புகழ்ந்தேற்றி பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பாடுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் சொல்ல முடியாத உணர்வுகளிலும் மனக்குழப்பங்களிலும் யாரிடம் நான் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற நம்முடைய ஆழ் ரணங்களில் இருந்து நம்மை எல்லாம் அறிந்தவராய் ஒவ்வொரு நேரமும் நம்மை தீமையிலிருந்து தடுத்து ஆட்கொள்கிற தெய்வத்தினுடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எசாயா 49:16 இவ்வாறு அழகாக சொல்லுகிறது. பார், நான் உனது பெயரை என் உள்ளங்கையில் செதுக்கி இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவன் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் தன்னுடைய கரங்களில் பொதித்து வைத்திருக்கிறார். அவர் இரவும் பகலும் பாராமல் நம் ஒவ்வொருவரை பற்றியும் ஆழ்ந்து அறிந்து சிந்தித்துக் கொண்டிருப்பவராய் இருக்கிறார். எசாயா 49:16 இவ்வாறாக வாக்குத்தத்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எத்துணை மேன்மையானவர்கள், எத்துணை பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்பதனை இந்த இறைவசனமானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பார் மானிடா, நான் உனது பெயரை எனது உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடன் இருக்கிற நம்முடைய உறவினர்கள்,
நம்மோடு இருக்கிற நம்முடைய செல்வங்கள், நாம் நம்புகிற மனிதர்கள் இவ்வாறான சிந்தனையை, இவ்வாறான பாதுகாப்பை நம்முடைய வாழ்விற்கு கொடுக்க முடியுமா என்றால், கொடுக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப அன்பு செய்கிறேன், உனக்காகவே நான் வாழுகிறேன் என்று சொல்லுபவர்களுடைய அந்த உறவு முறையில் கூட எப்போதும் நம்மை பற்றி யோசிப்பவர்களாக, நம்முடைய நன்மைகளை சிந்திப்பவர்களாக, நம்முடைய பெயரை அவர்கள் உச்சரிப்பவர்களாக, நம்முடைய பெயரை அவர்களுடைய மனதில் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களா என்றால் அது ஐயமாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது இந்த தவக்காலம் ஆரம்பித்த முதலாவது செவ்வாய்க்கிழமையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அந்த அன்பும் இரக்கமும் கரிசனையும் அளவு கடந்த முறையினிலே நம் மீது அபரிவிதமாக பொழியப்படுகிறது. அதற்கு நாம் ஒவ்வொருவருமே சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை இவ்வாறாக யோசித்து பார்ப்போம். பார், நான் உனது பெயரை எனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் நமக்கு சொல்லுகிறார். இறைவனுடைய பெயரை நாம் நம்முடைய வாழ்க்கையினிலே பயன்படுத்துகிறோமா? அவரை பற்றி அறிந்து கொள்கிறோமா? அவருடைய சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் அரங்கேற்றுகிறோமா? நம்முடைய நினைவுக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் நினைக்கின்றோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையினிலே ஒரு நாள் விழித்ததிலிருந்து உறங்க செல்லுகின்ற வரையிலும் அவரை பற்றிய அந்த சிந்தனைகள் நம்முடைய மனதினிலே இருக்கிறதா என்றால் நாம் துளியளவும் அதற்கு தகுதி அற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். இறைவனுடைய அந்த அதிமிகு பராமரிப்பு என்பது அபரிவிதமானது, கடலை விட மிக மேன்மையானது. அவருடைய அன்பில் நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் பாதுகாப்பாய் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருமே அவருடைய இரக்கத்தின் மிகுதியால், அன்பின் மிகுதியால் இந்த தரணியினிலே மகிழ்வாகவும் ஓரளவு நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிமிகு பராமரிப்பினால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய அந்த பாதுகாப்பிலிருந்து, அவருடைய சிந்தனையிலிருந்து, அவருடைய அருள் வளங்களிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேனா, என்னுடைய வாழ்க்கை எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் வர இருக்கிற இந்த மணித்துளிகளில் நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இந்த 40 நாட்களும், ஏறத்தாழ 4-5 நாட்கள் நாம் கடந்து விட்டோம். இனி இருக்கிற மிக சொற்பமான நாட்களில் நாம் அவருடைய அதிமிகு மகிமையிலே வாழ நம்மை தகுதி உள்ளவர்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. நாம் இந்த தவக்காலத்தை எந்த வகையினிலே பயன்படுத்த போகிறோம்? A reminder of our origin from dust. நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த மண்ணிற்கு நாம் திரும்பி செல்ல கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை இந்த தவக்காலமானது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிற ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, பொருள் பலமாக இருந்தாலும் சரி, பண பலமாக இருந்தாலும் சரி, உறவு பலமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நாம் இந்த புவியினிலே வாழுகிற ஒரு சில நாட்கள் மட்டுமே ரொம்ப டெம்பரவரியா இருக்கிற அந்த டெம்பரவரி திங்ஸ், மிக சாதாரணமாக ஒரு சில காலங்கள் மட்டுமே நம்மோடு இருக்க வல்லதாய் இந்த உலகத்தினிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிற மிக அற்புதமான அந்த செயலாக்கங்கள் என்பது நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு சுட்டி காட்டுவது, நாம் மண்ணிலிருந்து வந்திருக்கிறோம், இந்த மண்ணிற்கே நாம் திரும்பி செல்ல போகிறோம். என்னிடம் இருக்கிற யாவுமே நிலையானவை கிடையாது. ஆனால் ஒரே ஒருவர் மட்டுமே என்னுடைய வாழ்க்கைக்கு நிலையானவராக இருக்கிறார். அவர்தான் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னிடம் இருக்கிற பொருட்கள், என்னிடம் இருக்கிற நபர்கள், என்னிடம் இருக்கிற ஆடம்பர வாழ்க்கைகள், இவை அனைத்துமே என்னை விட்டு நகன்று போனாலும், அழிந்து போனாலும், இந்த மண்ணிலிருந்து நான் வந்தவனாக இருந்தாலும், இந்த மண்ணிற்கே திரும்பி சென்றாலும், என்னோடு என்றுமே என்னுடைய சொந்தமாய், என்னுடைய சொத்தாய் இருக்க வல்லவராய் இருக்கக்கூடியவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதனை இந்த தவக்காலமானது நமக்கு சான்று பகரக்கூடியதாகவும் நினைவுபடுத்தக்கூடியதாகவும் அமைகிறது. நாம் அனைவருமே இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், இந்த மண்ணிற்கு திரும்பி செல்ல வேண்டும்.
அப்படி ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ள வந்துடுச்சுன்னா நாம இன்றைய வாழ்க்கையினில நான் யார் என்று சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிற அந்த பொறாமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய நிலைமை பெரிய ஆள் என்கின்ற அந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி, ஐ எம் அ கிரேட், ஐ எம் அ மிஸ்டர் கிளீன் என்கின்ற அந்த மனநிலையாக இருந்தாலும் சரி, யாருக்கும் எதற்காகவும் எப்பொழுதும் நான் இறங்கி போக மாட்டேன் என்கின்ற அந்த மனநிலையை அடித்து நொறுக்கக்கூடிய காலமாக இந்த தவக்காலமானது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அமைகிறது. யூ ஆர் ஆஃப்டர் ஆல் எ டஸ்ட், நீங்கள் மண் தூசி என்ற ஒரு உண்மையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலத்தில் இன்றைய பொழுதில் இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் தெரிவுபடுத்துபவராக இருக்கிறார். நீ ஆஃப்டர் ஆல் எ டஸ்ட், நீ ஒரு தூசியாக இருக்கிறாய். மணலிலிருந்து வந்திருக்கிற நீ, மண்ணிலிருந்து வந்திருக்கிற நீ இந்த மண்ணுக்கே திரும்பி போவாய். ஆட்டம் போட வேண்டாம், அமைதியாக இரு, என்னை உற்று நோக்கு, நான் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையினிலே நீ கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய இறைவனாக இருக்கிற நானே என்னுடைய வாழ்க்கையினிலே பல பாடுகளை பட்டு மரணங்களை மேற்கொண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறேன். சாதாரண ஒரு மனிதனை போல நான் என்னையே கையளித்து என்னை உடைத்து உன்னுடைய மாட்சிமைக்காக என்னை நான் விட்டு கொடுத்திருக்கிறேன் என்றால், மானிடனாகி இருக்கிற உனக்கு ஏன் இத்தனை உணர்வுகள்? மானிடனாக இருக்கிற உனக்கு ஏன் இத்தனை ஈகோ என்கின்ற அந்த சிந்தனையை நமக்குள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். A sign of repentance and our penance. மனம் மாறுதல், பாவத்திற்கான பரிகாரத்தை நாடிக்கொள்ளுதல். இந்த 40 நாட்களுமே நாம் செய்திருக்கிற பாவங்கள் என்ன என்று வெளியாட்களுக்கு தெரிதோ இல்லையோ, கட்டாயம் உங்கள் மனதிற்குள் அது இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் செய்த தவறுகள் பிறர் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் அறிகிறார். உங்கள் உள் மனதிற்கும் அது தெரியும். ஏனென்றால் உங்கள் மனது இறைவன் வாழுகிற ஆலயமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பு செய்கிற நாளாக இந்த தவக்காலம் அமைகிறது. மனம் மாறுதல், a transformation in your life, it is very very important and it is a time to turn your life into holiness என்பதனை இந்த தவக்காலமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனமாறுகிறேன் என்றால் அதை நான் எவ்வாறு செயல்படுத்துகிறேன்? சும்மா நான் மனமாறிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் நம்பாது, கடவுளும் நம்ப மாட்டார். நீ மனமாறிவிட்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை நெறியின் மூலமாக அதை வெளிப்படுத்து. நீ மனமாறி இருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு செயலும் முழுமையாக இறைவன் தருகிற அருள் நிறைந்ததாக, ஆக்கம் பொறிந்ததாக அது இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த பெனன்ஸ், இந்த பரிகாரங்கள் இந்த தவக்காலத்தினிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நாம் உண்ட உணவுகள் சரிமானம் ஆகாத அளவுக்கு நான் பார்க்கிறேன். நம்முடைய கடற்கரையில் நிறைய பேர் அந்த வாக்கத்தான் பயிற்சியை மேற்கொள்கிறார்கள், நடக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே நான் பார்க்க கூடுகிறது, அந்த கடற்கரை ஓரமாக எத்தனையோ கைவிடப்பட்டவர்கள் வறுமையினிலே வாடிக்கொண்டு ஒருவேளை உணவு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. இது வெறும் உணவுக்கு மட்டும் கிடையாது. நான் ஒரு பொழுது இருக்கிறேன் என்றால், நான் ஒரு பொழுதிருந்து சேமிக்கிற அந்த பணத்திலிருந்து ஒருவர் எனக்கு திரும்பவும் அதை செலுத்த முடியாத ஒருவருடைய உணவு கொடுப்பதற்கு என்னுடைய ஒருத்தல் முயற்சியானது கை கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அது உண்மையான மனமாற்றமாக இருக்க வேண்டும். அது மனமாற்றமாக இருக்க முடியும். இது உணவு பொறுத்தது மட்டும் கிடையாது. நாம் செல்வங்களை கொடுத்து, பணங்களை கொடுத்து, ஆடம்பர பொருட்களை கொடுத்து நான் மனமாறிவிட்டேன், ஏதோ ஈஸ்டருக்கும் கிறிஸ்துமஸுக்கும் மட்டுமே ஒரு மூட்டை அரிசி, ஒருத்தருக்கு தேவையான பொருட்கள், ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், இது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து விடாது. ஆனாலும் கூட இந்த காலகட்டங்களில் அதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மானிடரோடும் நான் செலவு செய்கிற அந்த மணித்துளிகள், பணம், பொருட்கள் இவை இல்லாமல் என்னுடைய அந்த பிரசன்ஸின் மூலமாக, என்னுடைய அந்த உடனிருத்தல் மூலமாக நான் மரமாறிவிருக்கிறேன் என்பதனை நான் எவ்வாறு நிரூபிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதனை இந்த தவக்காலமானது நமக்கு மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த தவக்காலம் என்பது a sign of our humility, space for God என்று சொல்லுகிறார்கள். இந்த sign of humility, இந்த உலகத்தினிலே நாம்
எல்லாவற்றையுமே ஆழ்ந்து அறிந்து உணர்ந்து கேட்பவர்களாக இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் கோட்பாடுகளை மிக அழகாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மிக அழகாக கற்று தேர்ந்தவர்களாக இருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதனை மிக அதிக அளவில் தெரிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த தாழ்ச்சி என்கின்ற மனநிலை ஒவ்வொரு மானிடருக்குள்ளும் அவசியமாக இருக்க வேண்டும். அது இல்லாத போது நாம் மானிடர்களாக வாழ்வதற்கே தகுதி அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். இயல்பாகவே எல்லோருமே நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த ஹியூமிலிட்டியை முடிஞ்ச அளவுக்கு நாம நம்முடைய வாழ்க்கையினிலே பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அறிகிறோம். ஆனாலும் கூட நிறைய நேரங்களில் இந்த மனிதனுக்குள் இருக்கிற இந்த ஈகோ, மனிதனுக்குள் இருக்கிற சமரசம் செய்து கொள்ள முடியாத, நன்மைகளுக்காக நாம் வளைந்து கொடுக்க முடியாத ஒரு சில நேரங்களில் இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இடம் இல்லை என்று அவரை துரத்தி விடுபவராக நாம் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினிலே தாழ்ச்சி இல்லையோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் பொருள். அன்புக்குரியவர்களே, மரியன்னையுடைய வாழ்க்கையை நான் பார்ப்போம். மரியன்னையுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. மரியன்னையினுடைய எல்லா வாழ்நாட்களிலும், எல்லா செயல்பாடுகளிலும், எல்லா நேரங்களிலும் இந்த தாழ்ச்சி என்பது அபரிதமாக அன்னை தாய்மரியால் வெளிப்படுத்தியிருக்கிறாள், வாழ்ந்து காண்டிருக்கிறாள், நமக்கு விட்டும் சென்றிருக்கிறார். அதனால்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை சொல்லொன்னா துயரங்கள் வருகின்ற போது, சூழ்ச்சிகளால், சோதனைகளால் அவர்களுடைய உள்ளங்கள் தாக்கப்படும் போது கூட இறைவனுடைய உடனிருப்பு அன்னை தாய் மரியாளோடு இருந்து அபரிதமான அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள அன்னை தாய் மரியாள் தகுதியுடையவளாக மாற்றியது அவள் இதயத்தில், அவர் வாழ்க்கையினிலே அந்த தாழ்ச்சி என்கின்ற மனநிலை இருந்ததனுடைய முக்கியத்துவத்தால் மட்டுமே. நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் நினைத்து பார்ப்போம், தாழ்ச்சி அப்படின்னா என்ன ஃபாதர்? தாழ்ச்சினா அப்படின்னா என்ன? எந்த கடையில் கிடைக்கும்? எவ்வளோ அது கிலோ? எவ்வளோ கிலோ என்கின்ற கேட்கின்ற அளவுக்கு கூட நம்முடைய வாழ்க்கையானது மாறி இருக்கிறது. இந்த தாழ்ச்சிக்கு ஒரு மொத்த பிம்பமாய், இந்த தாழ்ச்சியினுடைய ஒத்த ஆளாக இருக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக தன்னுடைய குருதியும், தன்னுடைய இரத்தத்தையும், தன்னுடைய சதையுமே இந்த மானிடர்களுக்காக முழுமையாய் கையளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். அன்னை தாய் மரியாளிடம் இருந்த தாழ்ச்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடம் இருக்கிற தாழ்ச்சி, நாம் வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் சாதாரண மனிதராக வாழ்ந்து புனித நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற எல்லா புனிதர்களிடம் இருந்த தாழ்ச்சி இந்த தவக்காலமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த தாழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் இந்த தாழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளாமல், நோ ஹியூமிலிட்டி, நீ யாரு, நான் யார் தெரியுமா, ஐ எம் அ பிக் ஷாட் அப்படி என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாயை உலகுக்குள், மாயை கனவுகளுக்குள் மாட்டிக்கொண்டு சிக்குண்டு சின்னாபின்னமாக சிதறுகின்ற வாழ்க்கையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எங்கு இறைவனுடைய உறவு முறையானது, இறைவனோடு எனக்கு இருக்கிற அந்த உறவு முறையானது மிக நேர்த்தியாக வலுப்படுத்தப்படுகிறதோ அங்கு தாழ்ச்சி என்னும் அபரிதமான இரக்கம் நம் மீது அதிகமாக பொழியப்படும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஊற்றாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கிற மாயைகளுக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டவர்களாய், இறைவனுடைய பராமரிப்பில் இருந்து அகன்று சென்று கொண்டவர்களாய் இருந்திருக்கிறோம். போனது போகட்டும், இனி வரும் காலங்களில் இறைவனுடைய பராமரிப்புக்குள் நாம், முக்கியமாக இந்த தவக்காலங்களுக்குள் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளவர்கள் தகுதியானவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள இறைவனிடம் நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுப்போம். தாழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகளும், பிறரை வெறுத்து ஒதுக்கி பிறரை மனிதர்களாக மதிக்க மறந்த நேரங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். அவருடைய காருண்ய இரக்கத்தினில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நினைத்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய காருண்யத்தில் சூழப்பட அவரை நாம் ஒருமுகமாய் ஆராதித்து, காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவி நான் என்ற பாடலை பாடி அகமகிழ்வோம். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே நான்.
பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். பண ஆசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன். உன் கையில் ஆணி அறைந்தவர்காய் நீ, உன் கையில் ஆணி அறைந்தவர்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். பாவி என்னை மன்னித்திட மனமிரங்கும். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததுமே, இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். சுயநலங்கள் என்னை சேர்ந்ததுமே, இன்பம் பெற பாவம் நான் செய்தேன். உன்முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ, உன்முகம் நோக்கி உமிழ்ந்தவர்காய் நீ, தேவனோடு ஜெபித்தவர் நீ. பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவி நான், உன்னை தினம் மறந்தேனே நான். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும். பார் மானிடா, நான் உனது பெயரை எனது உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறேன். நான் இப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அன்பின் சூளுரையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக உரைத்த வண்ணமாய் இருக்கிறார். அக்செப்டிங் அவர் நத்திங்னஸ் வித்தவுட் காட். கடவுள் இல்லை என்றால் நான் இல்லை என்கின்ற அந்த மனநிலையை இந்த தவகாலத்தில் நாம் அறிந்த வண்ணமாய் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய செயல்களில் நாம் செயலாற்றுபவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லாத அந்த தூசிக்கு ஒப்பாக கூடும்.
நம்மிடம் எண்ணற்ற செல்வங்களும் எண்ணற்ற பொருட்களுமே, நான் அமைதியாக இருப்பதற்கு என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று நாம் நினைத்திருந்தாலும் கூட, கடவுள் இல்லை என்றால் நாம் வெறும் தூசி. We are nothingness without God என்கின்ற அந்த மனநிலையை நம்முடைய வாழ்க்கையினிலே இந்த தவக்காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். A reminder that God is our creator. இந்த உலகத்தினிலே நாம் வாழுகிறோம், உயிரோடு இருக்கிறோம் என்றால் நம்மை படைத்த தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோம். கடவுள் நம்மை உருவாக்கியவர் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கின்ற போது அவருடைய அதுமிகு மகிமையினிலே நம்முடைய வாழ்நாட்களானது நகர்த்தப்படும், செயலாக்கப்பெறும் என்பதனை நாம் உணர்ந்தவர்களாக இருப்போம். இன்று என்னிடம் இருக்கிற இந்த கல்வியாக இருந்தாலும் சரி, என்னிடம் இருக்கிற இந்த பொது அறிவாக இருந்தாலும் சரி, என்னிடம் இருக்கிற நுணு அற்புதமான எல்லா ஸ்கில்களாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் என்னை நான் யார் என்று இந்த வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடியதாக இருந்தாலும், என்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வாழ்விற்கும் என்னுடைய வாழ்விற்கும் அடையாளமாக இருக்கக்கூடியவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் நம்புகின்ற மாத்திரத்தினிலே ஆண்டவருடைய அதிமிகு மகிமை நம்முடைய வாழ்க்கையினிலே வந்து சேரும். இதை தவிர்த்து நாம் நம்முடைய தற்பெருமைகளாலும் நம்முடைய முயற்சிகளாலுமே நம்முடைய வாழ்க்கையானது நகர்ந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய முயற்சிகளாலே நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் மாய பிம்பத்திற்குள், காணல் நீருக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தணுமையானால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாய், நாம் தூசியிலும் தூசியாக, துரும்பிலும் துரும்பாக கூட இல்லாத மானிடர்களாய் நாம் வந்து விடுவோம் என்பதற்கு இந்த தவக்காலமானது ஒரு அறிகுறியாக நமக்கு இருக்கிறது. அது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த வார்னிங்கை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இரவும் பகலுமாக நம்மை பற்றி நினைக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் அவருடைய கரங்களில் அவர் பொதித்திருக்கிறார். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை, அவர் இருந்தால் நம் வாழ்க்கையில் எல்லாம் உண்டு என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த தவக்காலமானது அமைகிறது. A sign of the transforming power of God who can change dust to living human being என்கின்ற இந்த சிந்தனையானது ஒவ்வொரு மானிடர்களையுமே கடவுள் மண்ணிலிருந்து உருவாக்கியவராகவும், நாம் இன்று வைத்திருக்கிற எல்லா விதமான நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அவர் தந்ததாக நாம் நினைக்க கூடியதாக அமைய வேண்டும். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. இன்று நம்மிடம் இருக்கிற எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி, உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, நம்மிடம் இருக்கிற நமது வாழ்க்கையே அவர் உருவாக்கி கொடுத்த அவருடைய அன்பின் பரிசாக நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதனை இந்த தவக்காலமானது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இதை தவிர்த்து என்னுடைய சொந்த உழைப்பால், என்னுடைய சொந்த முயற்சிகளால் நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் அது உண்மையிலும் மடமையாகவே இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வார்னிங், மனம் மாற வேண்டும் என்கின்ற இந்த வார்னிங்கை நாம் கேட்டுமை என்றால் நாம் அவருடைய பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாகவே பொருள்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்திற்கேற்றாபோல் வாழ வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகளால் அது எடுக்கப்பட முடியாது. அவர் நினைத்தால், அவருடைய அதிமிகு இரக்கம் நம்முடைய வாழ்க்கையினிலே புடை சூழ்ந்தால் மட்டுமே நாம் தொடர்ந்து அவருடைய அன்பின் கோட்டிற்குள், அன்பின் வட்டத்திற்குள் நம்மால் புடை சூழ்ந்து வாழ முடியும். A reminder of the inevitability of changing and death. மாறுதல், எல்லாவற்றையும் கடந்து ஒரு தகுதியான நிலைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வதற்கு இந்த தவக்காலமானது எனக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. இது எனக்கு ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. It is a sign of a commitment to self-denial and obedience to death's God's will. இறைவனுடைய அந்த அதிமிகு மகிமையினிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அன்றாடம் ஒரு கமிட்மெண்டோடு செய்ய வேண்டும் என்பதனையும், ஒவ்வொருவரையும் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் யார் என்று எனக்குள் இருக்கிற அந்த மடமைகளை உடைத்து
இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் இதை செய்யறேன்னா இந்த செயலின் மூலமாக இறைவன் மகிழ்ச்சி அடைவாரா அடைய மாட்டாரா என்கின்ற அந்த பொருள் உள்ள வாழ்க்கையை நான் வாழ கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் இறைவனுக்கு அந்த ஒபிடியன்ஸை நிறைவாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா, கீழ்ப்படுகிறேனா என்பதனை இந்த நாள் நம்மை கேள்வி கேட்கிறது. கடவுளுடைய அந்த வல்லமையில் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறதா என்று கேள்வி கேட்கக்கூடிய நாளாக அமைகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் நினைத்தது போல வாழ்ந்தாலும், இறைவனை மறந்து தூர சென்றாலும், இறைவனுடைய அன்பு கரமானது என்றும் நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிட்டது கிடையாது. நம்முடைய மடமைகளின் மூலமாக இறைவனுடைய பராமரிப்பில் இருந்து நாம் விலகிச் சென்றாலும் கூட அவருடைய அன்பு கரங்களில் நம்முடைய பெயர்கள் பொதித்து வைத்திருப்பதனுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை பற்றி அவர் அறிந்தவராக இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வேலைப்பாடுகள் என்ன, நாம் எங்கே போகிறோம் என்பதனை மிக நேர்த்தியாக அறிந்தவராக இருக்கிறார். நாம் தவறுகிற நேரங்களில் நம்மை தடுத்து ஆட்கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற இந்த தவக்கால முயற்சிகளில் நாம் மீண்டும் அவருடைய அன்பின் கூடுகைக்குள் நம்முடைய இருப்பிடத்தை தகுதியான மாநிலர்களாக மாற்றி அமைத்துக் கொள்வோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய செயல்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அவருடைய அன்பிற்குள் நாம் தொடர்ந்து அவர் கொடுக்கின்ற அரவணைப்பை மறக்காமல் அவருக்கேற்ற வகையிலே நாம் சான்று பகரக்கூடிய மாநிலர்களாக வாழ்ந்திட மறவாமல் நினைத்திரையா என்ற பாடலை பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரையிலும் உதவுகிற நம் ஆண்டவர் இனிவரும் நாட்களிலும் அவருடைய கரங்களை நம்மிடம் கொடுத்து அவருடைய கரங்களை பற்றி கொண்டவராக இந்த தவக்கால முழுவதையும் நம்மோடு இருந்து அவர் வழி நடத்துவார். புனிதமிக்க வாழ்க்கைகளை நாம் மேற்கொள்ளவும், புனிதமிக்க அவருடைய வழித்தடங்களில் நாம் பயணித்துக் கொள்ள நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராய், அவருடைய கைகளில் நம்முடைய பெயரை பொதித்துக் கொண்டவராய், இரவும் பகலும் நம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவராய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்லோ எல்லோ என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோ எல்லோ என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம் தடைகளை எல்லாம் உடைத்து நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாய் தள்ளாடாமல் விட்டுவிடாமல் நம்மை சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் அருகிலிருந்து தேற்ற வல்லவராய், நம்முடைய சுமைகளையும் தூக்கி சுமக்க வல்லவராய் நம்மோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். நம் பெயர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவருடைய அன்பு கரங்களில் பொதித்து வைத்திருக்கிறார். இரவும் பகலும் நம்மை பற்றி சிந்திக்க வல்லவராய் இருந்து வந்துகிறார். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை நிறுத்தி வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். அனைவரும் முழங்காலிடவும். It is a sign of hope in God's mercy and love என்று இந்த தவக்காலமானது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இறைவனுடைய அதிமிகு அன்பினிலும் அவருடைய இரக்கத்திலும் நாம் மிகுதியாய் வாழ வேண்டும் என்பதனை இந்த தவக்காலமானது மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை மிக அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிற நாம், ஆண்டவருடைய இரக்கத்தை மிக அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிற நாம், அந்த பெற்றுக்கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் என்னோடு பயணிக்கின்ற என்னுடைய உறவு முறைகளோடு, எனக்கு அடுத்திருப்பவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள என்னுடைய மனம் என்னை விட்டு செல்கிறதா என்று நாம் கேட்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. எங்கெல்லாம் இந்த அன்பும் இரக்கமும் அதிகமாய் இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதெல்லாம் பிறரை அன்பு செய்து இரக்கத்தோடு வாழுகிறேனோ என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டுணர்வேன். பிரைஸ் தி லார்ட். எப்போதெல்லாம் நான் பெற்றுக்கொண்ட இந்த அன்பையும் இரக்கத்தையும் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேனோ எனக்கு இறைவன் குணமளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்போதெல்லாம் இந்த அன்பையும் இரக்கத்தையும் பிறரோடு பங்கிட்டுக் கொள்கிறேனோ இறைவனுடைய அதிமிகு மகிமையில என்னுடைய வாழ்நாட்கள் பாதுகாப்பாக இருக்க என்னுடைய ஆண்டவர் வளப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவர் முன்னே வைப்போம். நம்முடைய பெயர்களை அவருடைய கரங்களில் பொறித்து வைத்திருக்கிறார். நாம் செய்கிற செயல்களை பற்றி இரவும் பகலுமாக சிந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்த தேவனாக இருக்கிறார். நாம் கேட்கிற உடல் வலிமையாக இருந்தாலும் சரி, மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமது வாடி வதங்கி போகிற எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமாய் இருக்கிற நம்முடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நான் இந்த செயல்பாடுகளை விட்டுவிடவே ஆசைப்படுகிறேன், இருந்தாலும் என்னால் வெளிவர முடியவில்லை என்று இறைவனிடம் நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய அதிகரமான அவருடைய அருட்கரங்கள் நம்முடைய வாழ்க்கையினிலே நம்மை தொடுகின்ற போது நம்முடைய பாவமெல்லாம் தூய்மையாக்கப்படும், நம்முடைய பலவீனமெல்லாம் பலமாக மாற்றப்படும்.
நம்முடைய இந்த உறவு முறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையினிலே சொல்ல முடியாத உணர்வுகளோடு நான் தவித்திருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இத்தகைய வலிகள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், கவலைகள் என்று சொல்ல முடியாத வலிகளோடு வாடிக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இதோ நம் ஆண்டவர் ஒரு நிமிடம் தொட்டால் எல்லாம் நன்மையாகவும் எல்லாம் அவருடைய இரக்கத்தின் பெயரிலே ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அன்பு மானிடர்களே, அன்பு உள்ளங்களே, நாம் இறைவனிடம் தொடர்ந்து அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பையும் இரக்கத்தையும் பிறரோடு பங்கிட்டுக் கொள்வதற்கு ஏன் அப்படி ஒரு கஞ்சத்தனம் நம்முடைய மனதில் இருக்கிறது என்பதனை நாம் கேட்டு பார்ப்போம். மண்ணிலிருந்து வந்திருக்கிற நாம் இந்த மண்ணிற்கே திரும்பி செல்ல வேண்டிய அந்த கால சூழ்நிலையை எடுத்துரைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட காலங்களில் ஏன் இத்தகைய மன கசப்பு, மன இறுக்கம், பிறர் மீது கோபம், சண்டை, பகைமைகள், எனக்குத்தான் என்கின்ற அந்த பொறாமைப்படுகின்ற நிலைமைகள், எனக்குத்தான் எல்லாம் என்கின்ற அந்த சுயத்தை முன்வைக்கின்ற அந்த மன உணர்வுகள், பிறரோடு பங்கிட்டுக் கொள்ளாத அந்த மனநிலை அற்ற ஒரு உணர்வுகள், யாரை பார்த்தாலும் நான் ஏன் உனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை, எனக்கு நீ எப்போதுமே கீழே தான் இருக்கிறாய் என்கின்ற அந்த மனநிலை, ஆஃப்டர் ஆல் we all have come from the dust என்கின்ற அந்த இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். நாம் தூசியிலும் தூசியாக, துரும்பிலும் துரும்பாக இருக்கிற இந்த மானிட வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சனை, இத்தனை கண்ணீர்கள், ஏன் எனக்குள்ள இவ்வளவு ஈகோ, ஏன் இத்தனை பிரச்சனைகள் எனக்குள்ளே வருகிறது? இதையெல்லாம் நாம் கடக்க வேண்டும் என்றால், சரியான புரிதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உடல்நலம் நன்றாக பேணி காக்கப்பட வேண்டும் என்றால், அவருடைய கரம் நம்மோடு எப்போதும் இருந்து நம்மை தொட வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நமது இதயத்தில் தேங்கி கிடக்கிற அந்த விண்ணப்பங்களை மௌனமாய் எடுத்து கூறுவோம். எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய், நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் மிக அதிகமாக அறிந்தவராய் இருக்க வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னால் ஒரு நிமிடத்தில் எல்லாம் கைகூடி வரும். அவர் சொன்னால் ஒரு நொடியில் எல்லா அதிசயங்களும் நமது வாழ்க்கையிலே பிறப்பெடுக்கும். அவர் சொன்னால் இந்த உடல்நலமற்ற நிலையில் இருக்கிற நாம் அனைவருமே ஆரோக்கியமாக வாழ்வோம். அவர் சொன்னால் எல்லா விதமான அருள் வளங்களும் நம்முடைய வாழ்க்கையினிலே புடைசூர்ந்து நம்மை பின்தொடரும். ஆண்டவரிடம் மௌனமாய் நம்முடைய தேவைகளை எடுத்து கூறுவோம். தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய உம் அருளடையாளத்தினிலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்துணர அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.